இந்த நல்ல காலை வேளைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். திருப்பி இந்த காலை வேளை சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளை ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. வருடத்தின் கடைசி பகுதி வரைக்குமாய் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் இந்த வருடத்தை ஆரம்பித்தவங்க இல்லை, ஆனால் ஆண்டவர் கிருபையாக நம்முடைய ஜீவனை கூட்டி கொடுத்து வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. இந்த வருடத்தின் கடைசி வாக்குத்தத்தமாக இந்த காலைவில்லே உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உபாகமத்தின் புஸ்தகம் Deuteronomy chapter 13 verse 18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இந்த காலை வேளை வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? உனக்கு தயை செய்வார், உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தயை செய்வார், நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை விருத்தி அடைய செய்வார், உங்களுக்கு தயை செய்வார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஆண்டவர் கோபத்தை மாற்றி, சங்கீதம் இப்படியாக சொல்லு, 30ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. 11 மாதங்களை நாம் முடித்து விட்டோம். நாம் செய்த காரியம் எதுவும் பெருசா இல்லை, ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்த காரியம் பெரியது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் செய்த காரியம் எதுவும் பெருசா இல்லை. எதை செஞ்சோம் அப்படின்னா நமக்காகத்தான் ஓடினோம், நமக்காக பிரயாசப்பட்டு எல்லாமே ஓடணும். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் செய்த காரியம் நமக்காக பெரிய காரியம். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை செய்தார். எல்லாம் போனால் நேற்று பாடணும், என்ன கோடி நன்மைகள் செய்தீங்களே. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கோடினா உடனே மைண்டில் வராது, எவ்வளோ ஜீரோ வரும்னு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம எப்போ ஜீரோவாக தான் இருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஒன்று இருந்தால் தான் என்ன செய்யும், அதுக்கு மதிப்பே வரும். இல்லாட்டி எல்லாமே ஆல்வேஸ் ஜீரோ தான் நம்ம. ஆகவே எத்தனை கோடியினுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் கோடி நன்மைகளை செய்தார். வாசிங்க அந்த வசனத்தை, 30 சங்கீதம் 30:5. உம்முடைய கோபம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கோபம், அங்கு வாக்குத்தத்தம் சொல்லுது, கோபத்தின் உக்கிரகத்தை மாற பண்ணினார். ஆண்டவர் தயவு கிடைக்க செய்தார். அந்த தயவு எப்படிப்பட்ட தயவு? தேவ தயவு எத்தகையது? தேவனுடைய கண்களை தயவு கிடைச்சா அது எத்தகையதா இருக்கும் அப்படின்னா, அது நீடிய வாழ்வு. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முடிவில்லாதது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இல்லாதது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் நாம் எத்தனையோ தவறுகள், எத்தனையோ இடர்கள், அல்லது செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாது இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற கோபம் மேலே வராது. ஆமென் சொல்லுங்க. கோபம் வராது. அதுக்காக செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவனுக்காக எதெல்லாம் செய்யணுமோ செய்ய வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய கோபத்தின் உக்கிரம் உன் மேலே வராது. நான் உனக்கு என்ன செய்வேன்? தயை செய்வேன். தயை செய்வது மாத்திரமல்ல, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டது போல உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய கண்களில் அல்லது தேவ தயவு நம்மோடு கூட இருந்தா, தேவ தயவு நமக்கு இருந்தா, தேவ தயவனுடைய மதிப்பு என்ன, தேவ தயவனுடைய அந்த வேல்யூ, தேவ தயவனுடைய உன்னத காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவன் தயவு கிடைச்சா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. இன்னைக்கு அநேகராக நாம் இருக்கிறோம். தேவ தயவு கிடைச்சா ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வாசிப்பீர்கள், நெகமியா 2:8 வாசிக்கிற 2:8 ஒரே ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு மனுஷன் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று வாசிங்க.
தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர நெகேமியா 2:8 தானமா 2:8 தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்று என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடி எல்லாரும் சொல்லுங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் ஒரு நெகேமியா மீது இருந்தது. நெகேமியா பெரிய பயிற்சி பெற்று ஒரு பெரிய ஆள் இல்லை, ராஜாவினுடைய பானபாத்திரக்காரனாக தான் இருந்த பார்மேன் ஸ்டூவர்ட்ஷிப். அவன் ராஜாவுக்கு பணிவிடை செய்கிற, ராஜ சமூகத்தில் ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறவனா, ஆண்டவருக்கு அந்த ராஜாவுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை கொடுக்கிறவனாக அவன் அந்த வேலை தான் செய்கிறான். ஆனால் ஒன்று, அவன் கம்ஃபர்டபுளாக இருந்தான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மீது இருந்தபடினாலே ஒரு ஆளுங்கம், ஒரு தேசம் இடிக்கப்பட்டது. தேசத்தை மாற்றி அமைப்பதற்குரிய ஒரு பாத்திரமா ஆண்டவர் அவனை மாற்றினார். ஆமென் சொல்லு. ஒரு தேசத்தினுடைய அலங்கத்தை இடிக்க, தேசத்தினுடைய அலங்கோலத்தை மாற்றுவதற்குரிய பாத்திரமா நெகேமியா மாறினான். ஆமென் சொல்லுங்க. எந்த ராஜாவுக்குரிய தகுதி, எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண அது இதெல்லாம் அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவனுக்கு என்ன உனக்கு தெரியும்னா சமையல் வேலை, சமையல் காரியம் தெரியும், ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் அதுதான் தெரியும். ஆனால் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மீது இருந்தபடினாலே அற்பமாய் தோன்றின அவனுடைய மன விருப்பம், அவனுடைய மன பாரம், அவனுடைய இருதயத்திலே தோன்றின நினைவுகள், ஐயோ என்னுடைய பிதாக்களுடைய கல்லறை, என்னுடைய பிதாக்களுடைய அந்த தேசம் இடிந்து அலங்கோலமாய் கிடக்கிறதே என்று அந்த ஒரு பாரம் அவனை நிரப்பின போது தேவ தயவுள்ள கரம் அவன் மீது இறங்கி வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அந்த ராஜா, அர்தசஷ்ட ராஜா, அங்கு வசனம் சொல்லுகிறது, அவன் கேட்ட எந்த ஒரு காரியத்தையும் மறுக்கவில்லை. தேவ தயவுள்ள கரம் கூட இருந்தது. ராஜா கிட்ட என்னென்ன அப்ளிகேஷன், என்னென்ன விண்ணப்பத்தை, என்னென்ன வேண்டுதலை அங்க ராஜாவுக்கு முன்பாக வச்சானா, எல்லாம் கிராண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி மாசத்துல வந்திருக்கிறோம். என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோமோ எல்லாம் கிராண்டடு, எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். நம்பிக்கையோடு இந்த கடைசி மாதத்தில் ஒரு மனுஷனுக்கு முன்பாக தேவ தயவுள்ள கரம் இருந்தது. அவன் மீது தேவனுடைய கண்களை தயவு கிடைத்தது. அந்த மனுஷன் செய்த காரியம் என்ன? ஒரு தேசத்தினுடைய அலங்கோலத்தை மாற்றினான். தேசத்துள்ள ஜனங்களுடைய இருதயத்தை தன் பக்கமாய் திருப்புவதற்குரிய பாத்திரமா மாறினான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அப்படியே நான் அதிக அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பி. தேவனுடைய கரம் இருந்தா யாரு நம்மோடு கூட அநேகர் ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா என்னோடு கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை அதில் நம்ம பார்த்தோம்னா, அதே நெகேமியாவில் இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கண்களிலே என்ன அது கிருபை கிடைக்க செய்தார் என்று சொல்லப்பட்டு, அதே 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டு, கரம் என்மேல் நன்மையா இருக்கிறது, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மை. 18ஆம் வசனம், நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று. பொதுவா நமக்கு என்னதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்க ஜனங்களை மாற்றவே முடியாது. நம்ம கூட இருக்க ஜனங்களை மாற்றவே முடியாது. நம்ம கூட இருக்க ஜனம் அது எப்படி நடக்குங்க? ஒரு மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு 2 வருஷத்துக்கு முன்பாக நல்ல ஒரு பெரிய கூட்டம், நான் ஏற்கனவே சொல்கிறேன், பெரிய கூட்டம் நடத்த முடியாது இலவசமாக. இந்த ஊட்டி பட்டணத்தில் இலவசம், எல்லா சேரு
எல்லா காரியங்கள் போட்டு 2-3 லாரியில் கொண்டு வந்து PA சிஸ்டம் எல்லாமே கொண்டு வந்து ஒரு மீட்டிங் நடத்தணும். ஒரு ஊழியக்கார் வந்து இங்கே கேட்டார். அப்போது சரி நடத்தலை, எல்லாம் பேசியாச்சு, டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் கூட நம்ம கூட இருக்கு, அந்த நாட்களில் மழை வந்துட போகுது பார்த்துக்குங்க. என்னது மழை வந்துடும் பார்த்துக்குங்க. நம்மளுடைய ஒரு செலவு என்னென்னா, நம்ம கொஞ்சம் செலவு ஒரு 1 லட்ச ரூபா செலவு வரும். எல்லாம் பாஸ்டர்ஸு சேர்ந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறது பெரிய காரியம் இல்லை. ஒரு 1 லேக் செலவு வரும். மீதி அவங்க இப்போ சமீப நாட்களில் அவங்க மோகன் செய்தி நடத்தும் போது கிட்டத்தட்ட 25 lakhs செலவாயிருக்கு. 25 lakhs அவ்வளோ பணத்தையும் அவங்க கொண்டு எல்லாம் 2000 சேர் லாரியில் வச்சுருக்காங்க. பெரிய டென்ட்டு. இந்த ஊட்டியில் மீட்டிங் நடத்துறதுக்காக அவங்க புதுசாக பெரிய டென்ட்டு, பெரிய OMCA கிரவுண்ட் டெவலப்பர்ஸ் இருக்குது. OMCA கிரவுண்டில் ஃபுல்லாக டென்ட் போடுற அளவுக்கு பெரிய, அவ்வளோ பெரிய. ஒரு சிலருடைய வார்த்தை ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. மீட்டிங்கு அவர் மறுபடியும் கூடுற வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு ஒரு முறை கிடச்சிச்சு. ஒரு நெகட்டிவான வார்த்தைகள். ஆனால் தேவ தயவு நெகேமியாவுக்கு இருந்தது. ஒருவன் கூட நான் மறு பேச்சு பேசலாமேன்னு சொல்லுங்க. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அவர்கள் எழும்பி நின்றால் காரணம் என்ன? தேவ கரம் அவன் மீது இருந்தது, தேவ தயவு அவனுக்கு இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு மனுஷன், ஒரு கூட்ட ஜனங்கள் இல்லை, ஒரு சிங்கிள் மேன், அவனுக்கு தேவ சமூகத்தில் தயவு கிடைச்சது. தேவ தயவு அவனுக்கு கிடைச்சிச்சு. அதை தொடர்ந்து ராஜாவு கண்களில் தேவ தயவு கிடைச்சிச்சு. ராஜா கேட்டு எல்லா காரியத்தையும் கொடுக்க முடியா கிடைச்சிச்சு. அநேக நேரங்களில் இது வரைக்கும் 11 மாதங்கள் இது எடுத்தால் அது விழுந்துடும், அதை எடுத்தால் இது போச்சு, இதை சரி பண்ணனா அது சரியாகாது போயிடும். அப்படிதான் நம்ம வந்திருக்கலாம். இந்த 12ஆம் மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் எனக்கு நேராய் வருகிறது. தேவ தயவு நமக்கு கிடைக்கும் என்றால் எல்லா பாசிட்டிவ் எதிர்த்து பேசினவர்கள், நெகட்டிவாக பேசினவங்க, தோல்விக்கு எதுவானவங்களாக பேசினவங்களாம் இனி வெற்றிக்கு எதுவான வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். வெற்றியின் பாதையில் பாசிட்டிவான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அங்கே சொல்லப்பட்ட இந்த நெகேமியா புஸ்தகத்தை முழுவதுமாக பார்ப்போம் என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையில சுருங்க சொல்லப்போனால் இந்த 11 மாதத்தில் எங்கெல்லாம் இடிஞ்சு கிடக்கிறதோ, எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அலங்கோலமாய் கிடக்கிறதோ, எங்கெல்லாம் கட்ட முடியவில்லை, எதெல்லாம் சரி பண்ண முடியவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறோமோ, 12வது மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய கண்களிலே ஒரு மனுஷனுக்கு தேவ தயவு கிடைச்சபடினாலே அந்த ஒரு மனுஷன் எழும்பினா அவன் பெரிய தகுதியானவன் அப்படின்னு இல்லை, குவாலிஃபைட் பர்சன் அப்படின்னு இல்லை, அவனால் முடியும், இன்ஃப்ளூயன்ஸு அவனு பலருக்கு தெரியும் அப்படின்னு இல்லை, புதுசாக வந்து நின்னான். ஆனால் அவனை கொண்டு அவர்கள் செய்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுடைய காரியங்களை மறந்து அவங்க வேலை செஞ்சாங்க. 52 நாட்களில் ஒரு அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த 52 நாட்கள் அப்படின்னா 52 வாரங்கள் ஒரு ஆண்டை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அருமையான இது வரைக்கும் கட்ட முடியல, இந்த புதிய மாதத்தில் கட்ட உதவி செய்து எங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இடிபட்டிருக்கிறதோ, எதெல்லாம் அலங்கோலமாய் கிடக்கிறதோ, எதெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் சரி பண்ண முடியல, பெருமூச்சு விட்டு ஜெபித்து அழுது கொண்டிருக்கிற எனக்கு கிடைக்கலையே, கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வெள்ளி 1ஆம் தேதி உங்களுக்கு நேராக, எனக்கு நேராக, இந்த சபைக்கு நேராக, இந்த திருச்சபைக்கு நேராக வருகிறது. அலங்கோலப்பட்ட அருமையான இடங்கள் எல்லாம் இந்த நாளிலே எடுப்பித்து கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். மாத்திரமல்ல, அவங்க சொன்னாங்க, நாம் கட்டுறது ஒரு நரி ஏறி போனால், ஒரு நாய் ஏறி போனால் இடிஞ்சு போயிடும் அப்படின்னெல்லாம் உலகம் பேசும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கட்ட எதிர் வல்லமைகளை தாண்டி நிற்க. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனையோ சன்பல்லாத்து, எத்தனையோ தோபியா எழும்புனா, அநேக நேரங்களில் அழைச்சான், நெகேமியாவை ஒன்றுமே செய்ய முடியல. அலங்கத்தை 52 நாட்களில் கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வா.
இவனுடைய கிரயம் அல்ல, ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை செலுத்துவதற்காக ஆண்டவர் மனிதர்களை எழுப்ப செய்தார். ஆண்டவர் கட்டி முடிக்க உதவி செய்தார். இந்த காலைவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது தேவ தயவு உங்களுக்கு கிடைக்கும், சபைக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் அலங்கோலத்தை இடிக்கப்பட்ட நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதையோ ஒன்று சொல்லி எப்படியோ ஒன்று இல்லை, ஆண்டவர் நாம மேம்படுவதாக. ஒரு மாதத்துக்கு முன்பாக திடீரென்று இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய இருதயத்தில், நான் ஒரு இடத்துல அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தோன்னே என் வாக்குத்தத்தத்தில் அந்த அந்த வாக்குத்தத்தம் இருதயத்தில் உள்ளத்தில் பேசினேன்னா எங்கே இருக்குன்னு மறந்துட்டேன். கடைசியாக நான் தேடி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம், அதுதான் வாக்குத்தத்தம். நான் என்ன வாக்குத்தத்தம் தெரியாது, ஆனால் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் படித்தேன். நான் ஒரு வார்த்தையை பார்த்தேனே, அந்த வார்த்தை என்ன, நான் தேடின போது கிடைத்த வார்த்தை தான் இது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தேவனுடைய கோபம் ஒருவேளை பற்றி எரிக்கிறதா, ஒருவேளை கோப கனலுக்கு முன்பாக நாம் நிற்கிறவர்களாக இருந்திருப்போம். ஆண்டவர் சொல்கிறா, உன் கோபத்தின் உக்கிரத்தை மாற பண்ணுவேன், உனக்கு தேவதயவு கிடைக்க செய்வேன், தேவதயவு உனக்கு கிடைக்கும், தேவதயவு உனக்கு கிடைக்கும், உன்னை விருத்தி அடைய செய்வேன். நீ மறக்கப்பட்ட ஒரு தேசத்தை போல உன்னுடைய பெயர் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது போல இருக்கலாம். எழும்புவோம் என்கிறதான் நிச்சயம் அந்த தேசத்துக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கண்களில் தயை கிடைச்ச போது, தேவனுடைய தயவுள்ள கரம், ராஜா அவன் கேட்ட எல்லா விண்ணப்பத்தையும் அவனுக்கு செய்தான். அவன் என்னென்ன கேட்டானோ எல்லாவற்றையும், இராணுவத்தை, சேர்வைக்காரர், அவனுக்கு வேலை செய்ய வேண்டிய ஆட்களை கொடுத்தான். தமது ஜனங்களை அவன் சந்தித்த போது இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. என்ன இன்னும் சொல்லப்பட்டு ராத்திரி பகலாய் அவங்க வேலை செஞ்சாங்க. ராத்திரி பகலா கர்த்தர் அநேகரை நம்மோடு கூட நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். இன்னும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கையில நெருக்கம் வந்தபோது ஒரு கையில ஆயுதம், ஒரு கையில வேலை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நெகேமியா புஸ்தகத்தை வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. இந்த வாரத்தில் தியானம் பண்ணி பாருங்க. திங்கட்கிழமை இந்த வாரம் முழுவதுமா அதை வாசிச்சு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? நெகேமியா பெரிய ஆளா, பெரிய மனுஷனா, ராஜாவுக்கு ஏதோ யோசேப்பை போல சொப்பனத்தை விளக்குனதுனால ஞானம் உள்ளவன் என்று அறிந்து கொண்டு இல்லை, ஒரு பான பாத்திரக்காரன். ஆனா அவனுக்கு தெய்வ கண்களிலே தயை கிடைச்ச போது ஒரு தேசத்தை எடுப்பித்து கட்டுவதற்கு, தேசத்தை மாற்றுவதற்கு, தேசத்தை மறுரூபப்படுத்துவதற்கு, அலங்கோலங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கு, சிறப்பானவைகளை கட்டுவதற்கு, இடிஞ்சு போனவைகளை கட்டுவதற்குரிய ஒரு பாத்திரமா ஆண்டவர் எடுத்து நிறுத்தினார். அந்த காலை வெள்ளை உங்களை என்னையா விதமாய் மாற்றுவார். சோமனுங்க வாக்குத்தத்தத்தை நான் உரிமையாக்கி 11 மாதத்துல செய்ய முடியாதது, 11 மாதத்தில் அலங்கோலப்பட்டது, 11 மாதத்தில் இடிக்கப்பட்டது, 11 மாதத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியாது நிற்கிறேன். கீழே தான் போகிறேன், மேலே போக முடியல. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் மேலே ஏறி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். சகல காரியத்தில் ரிபாடா தியந்துரா நகதர பௌஷடா தியந்துர நமனமா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 12ஆம் மாதத்தில் 2025ஆம் வருஷத்தில் உரமா நகதர பௌஷடா தியந்துர நமனமா இயேசுவின் நாமம் மகிமைப்பட, ஓ நெகேமியாவை கொண்டு மாத்திரம் அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு, தனிப்பட்ட நபரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, இந்த சமுதாயத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களை என்னை மாற்றுவார். தகப்பனே, இந்த காலவெல்லை உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய கோபத்தின் உக்கிரம் எங்கள் மீது பற்றி எறியாதபடி ஆண்டவரே,
உம்முடைய கண்கள் தயை கிடைக்க பண்ணும் ஆண்டவரே. எங்களை வர்த்திக்க பண்ணும், விருத்தி அடைய செய்யும். இந்த காலையில் அவிதமாய் மாற்றுங்க. ஒரு நிகழ்மையாக கொண்டு மாத்திரமல்ல, எங்களை கொண்டு, இந்த திருச்சபை கொண்டு ஆண்டவரே, இந்த சிட்டி ஏஜி சபையை கொண்டு 11 மாதத்திலே செய்ய முடியாத காரியங்களை இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே செய்து முடிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் உங்களுடைய தயவுள்ள கரம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். எங்கெல்லாம் இடிஞ்சு கிடக்கிறதோ, எங்கெல்லாம் அலங்கோலப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் நாங்கள் செய்ய முடியாமல் எங்களுடைய பலன் இல்லை என்று நினைக்கிறோமோ, கர்த்தாவே காலவெளி எங்களை பலப்படுத்தி எங்கள் வாக்கு தத்தத்தின்படி உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் வழி நடத்த உதவி செய்யுங்க. இந்த காலவெளியில் மிகுந்த எதிர்பார்ப்போடு அதிகாலையில் தங்களை ஆயத்தப்படுத்தி கடந்து வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு ஆய்ச்சி வைக்கிறோம், அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆய்ச்சி வைக்கிறோம். எங்கெல்லாம் ஆத்திரம் பாய் கிடக்கிறதோ, எங்கெல்லாம் ஆளுங்குளமாய் இருக்கிறதோ, ஆண்டவரே எங்கெல்லாம் வெட்கப்பட்டு நின்றார்களோ, அங்கெல்லாம் எங்கெல்லாம் அற்பமாய் நினைக்கப்பட்டார்களோ எல்லாவற்றையும் மாற்றி கனமுண்டாக நாங்கள் பாடின தரம் தாழ்த்த நினைப்போருக்கு திறந்தன்னை ஆண்டவரே சிரம் உயர்த்த முடியாது, எங்களுடைய தலை உயர்த்த முடியாங்க ஆண்டவரே. அவ்விதமாக இந்த புதிய மாதத்தில் இன்னும் இருக்கிற 30 நாட்கள் 31 நாட்கள் தம்முடைய பிள்ளைகள் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குறுகிய காலத்தில் பெரிய வேலையை செய்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். அதை போல குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யுங்க, உங்கள் நாமத்தை மயப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமாய் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு காரியமும் நேர்த்தியாய் செம்மையாய் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. கொடுக்கப்பட்ட வேலைகளை ஆசீர்வதிங்க, கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிங்க. சமுதாயத்திலே அவர்கள் அந்தஸ்தி உயர கர்த்தர் உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக தான் இருந்தாங்க, நிகழ்மே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாகத்தான் இருந்தான். ஆனால் உங்களுடைய கரம் இருந்தபடினால, தயவுள்ள கரம் இருந்தபடினால ஆண்டவரே புதிய எல்லைக்கு நேராக அவனை நடத்தினீங்க, எல்லைகளை விரிவாக்கினீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவாக்கப்படட்டும். தேவநாம மகிமைக்காய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, குடும்பத்தை மாற்றுங்க. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் குடும்பத்தை மாற்றுங்க. பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிறோம். இந்த வருஷ கடைசியில் இந்த ஆஃபேலி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிறோம். தெய்வ தயவுள்ள இருக்கிற எல்லார் மீது இருக்கட்டும். அவருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க. பொருளாதார ரீதியாய் பல சவால்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்ற ஜெபிக்கிறோம். எல்லா பொருளாதார நெருக்கடிகளை, பொருளாதார காரியங்களை மாற்றி அமைக்க எங்கள் ஆண்டவர் உதவி செய்யுங்க. இந்த மாதத்திலே சபையில் நடக்கிற ஊழியங்கள், சபையில் நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை விட்டு கொடுக்கிறோம். இந்த 1ஆம் தேதி காலையில் உம்மை கனப்படுத்தி உம்முடைய நாமத்துக்கு மகிமையை பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதி.